ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய சூடான நல்லா டேஸ்டியான ரோட்டு கடை காளான் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு முட்டைகோஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. மீதி பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறதை வச்சு செஞ்சிடலாம். கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு மாதிரியே நம்மளால் வீட்லேயும் செய்ய முடியுங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரிகிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இந்த காளான் ரெசிபி வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் முட்டைகோஸ் ஒன்று எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் முட்டைகோஸ் இருந்தால் போதும். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். பெரிய பீஸாக கட் பண்ணாமல் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண இந்த முட்டைகோஸை எல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் போட்டு நல்லா கலக்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இந்த முட்டைகோஸை கழுவி சேர்த்துடலாம். இந்த முட்டைகோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இந்த மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக தாங்க இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். இதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இது கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். லைட்டாக இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த முட்டைகோஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ்லேயே லைட்டாக தண்ணி இருக்குங்க. அப்படி தண்ணி பத்தலைன்னா தண்ணி லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி வேணாங்க, கொஞ்சமாக தெளித்தா போதும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த முட்டைகோஸ்லாம் நல்லா செட் ஆயிரும். நல்லா இது பிசைஞ்சு விட்டுறலாம். பாருங்கள், இந்த முட்டைகோஸ் எடுத்து நம்ம கையில் உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி நல்லா வரணுங்க. எங்கேயுமே உதிராமல் இதுதான் கரெக்டான லெவல். இது அப்படியே நம்ம பொரிச்சிடலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த முட்டைகோஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை உருண்டை பிடிச்சி இதில் சேர்த்துக்கலாம். முட்டைகோஸ் சேர்த்துட்டு இது ஒரு சைடு நல்லா வெந்ததுமே அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், எங்கேயுமே முட்டைகோஸ் உதிரல. நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்து பிசைஞ்சால் எண்ணெயில் சேர்க்கும் போது அப்படியே பிரிஞ்சு போயிடுங்க. இந்த முட்டைகோஸ் எல்லா சைடுமே நல்லா வேகிறதுக்காக ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டதுக்கப்புறமா நல்லா வெந்து கலர் மாறி வந்தோடனே இது எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற முட்டைகோஸும் நம்ம உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்த எல்லா முட்டைகோஸையும் இந்த மாதிரி நம்ம நல்லா பிச்சு போட்டுடலாம். ஒவ்வொன்றா சூடு ஆறுனதுக்கப்புறம் பிச்சு போட்டுடலாங்க. இந்த காளான் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்காமல் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். ரொம்ப பொடியாக போடாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுடலாங்க. அப்போ தான் நம்ம காளானை கடிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் பிச்சு போட்டு அடுப்பில் அதே வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ரொம்ப இந்த வெங்காயத்தை போட்டு வதக்க வேணாங்க. ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு மட்டும் லைட்டாக வதக்குனா போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா போதும். இது கூட ஒரு 3 தக்காளி பார்த்தீங்கன்னா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்க. அது இதில் சேர்த்துடலாம். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 போதும். சின்ன சைஸ் தக்காளிங்கிறதுனால 3 அரைச்சிருக்கிறேன். இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சேர்க்கலாங்க. ஆனால் தக்காளி சேர்க்குற அளவுக்கு அது நல்லா டேஸ்ட்டாக இருக்காதுங்க. இதுனா நல்லா கிரேவியாக உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு மிக்சி ஜார் அலசி லைட்டாக தண்ணி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வர டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிடலாங்க. அப்போ தான் இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகும். தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துடலாம். இது கூட கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். காரத்துக்காக மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே முட்டைகோஸில் உப்பு போட்டு தான் பொரிச்சிருக்கிறோம். இப்போ இந்த மசாலாக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இந்த உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுன்னா இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா
இந்த முட்டைகோஸ் காளான் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக நம்ம இதில் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே இந்த கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இது கூட நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த முட்டைகோஸை இது கூட சேர்த்துடலாம். முட்டைகோஸ் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த முட்டைகோஸெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த முட்டைகோஸை போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்து விட வேணாம். இந்த எல்லா மசாலாவும் முட்டைகோஸில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக கலந்து விட்டால் போதும். ரொம்ப நேரம் இந்த மசாலாவோட இந்த முட்டைகோஸை அடுப்பில் வைக்க வேணாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த முட்டைகோஸில் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி லெவலுக்கு வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். நல்லா சூடான ரொம்ப டேஸ்டியான இந்த ரோட்டு கடைக்கால நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. இனிமேல் நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலே செய்யலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சுட காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு தடவை வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம். இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைகோஸில் பண்ண மாதிரியே இருக்காதுங்க. நம்ம ஒரிஜினல் காளான் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. புளிப்புக்காக இதில் கொஞ்சமாக எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், இது சுட அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோலாம் நிறைய இருக்குது, அதையும் போய் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.